அன்பு வந்து அந்த ஐடியாவோட இந்த ப்ராஜெக்ட்டை நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி கொடுத்தவர்கிட்ட சொல்கிறாரு. ஆர்டர் கொடுத்தவர்கிட்ட அவர் வந்து இல்லைங்க, வேறு ஐடியாலாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் ஆல்ரெடி பண்ண ஐடியாவை மட்டும்தான் எங்களால் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்றாங்க. இல்லைங்க, அந்த ஐடியா வச்சு எதுவும் பண்ண முடியாது, அந்த ஐடியா இல்லாமல் வேறு ஏதாவது நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் பண்ணுறதா இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக உங்கள் ஆர்டரை முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்ட்டு பேசுகிறாங்க. பாட்டியும் வந்து பேசுகிறாங்க. ஆமாங்க, இந்த ராஜேஸ்வரி கிச்சன் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், எவ்வளோ பெரிய ஆளுங்கன்னு சொல்லிட்டு எங்களால் முடியாது, எதுவுமே கிடையாது, எங்களாலையும் குவாலிட்டியாக எல்லாமே தர முடியும். அதனால் அன்பு வந்து அந்த கம்யூனிட்டி கிச்சனை வந்து ட்ராப் பண்ணிட்டான், இப்போது அது பண்ண மாட்டான், அதனால் அந்த ஐடியாவும் பண்ண மாட்டான். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், எங்கள் கிச்சனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் சூப்பராக பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகரும் வந்து சொல்கிறாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு வந்து அந்த ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்தவர் சொல்லிடுறாரு, இல்லைங்க எங்களுக்கு அந்த ஐடியா இருந்தால் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா எங்களுக்கு வேண்டாம், ஏன்னா அந்த சாப்பாடு தான் ரொம்ப நல்லா இருந்தது, வீட்டு சாப்பாடு மாதிரி சுவை கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். அப்படி நான் சொல்லி தானே கண்டிஷன் போட்டு தானே இந்த ஆர்டர் உங்களுக்கு கொடுத்த அன்பு, இப்போ நீங்கள் மாற்றி மாற்றி சொல்கிறீங்க, என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. பாட்டி, இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை, வீட்டு சுவையில் வேணும் அவ்வளோதானே, நாங்கள் பண்ணித்தரோம், அதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாதுங்க உங்களால் அப்படின்றாங்க. சரிங்க, இப்போ என்ன சொல்ல வரீங்க, அந்த ஆர்டரை நாங்கள் கேன்சல் பண்ணிக்கிறோம் போதுமா அப்படின்றாரு அன்பு. அன்பு சும்மா இருறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து ராஜசேகர் சொல்கிறாங்க. நீங்கள் அமைதியாக இருங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் அந்த ஐடியா தான் வேணும்னு சொல்கிறீங்க, அந்த ஐடியா பிரகாரம் தான் பண்ணணும்னு சொல்கிறீங்க, எந்த ஐடியாவில் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எங்கே சார் நாங்கள் வந்து விளக்கம் கொடுக்கணும். பரவாயில்ல சார், நான் கேன்சல் பண்ணி, இதனால் உங்களுக்கு ரொம்ப வந்து இழப்பு ஏற்படும் அன்பு அப்படின்னு பார்த்துக்கலாம் சார், எந்த இழப்பையும் சந்திக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்றார் அன்பு. அப்புறம் உங்கள் இஷ்டம், இப்போவே ஆர்டர் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஏன் அன்பு இப்படி அவசரப்பட்ட, பேசுனால எவ்வளோ பேசி புரிய வச்சோம், அந்த ஐடியா தான் வேணும், அந்த ஐடியா தான் வேணும்னு சொல்கிறார், அந்த கண்மணி கொடுத்த ஐடியா வேணாம்னு சொன்னால் கூட அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. தேவையே இல்லை பாட்டி இந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. என்னமோ இந்த கண்மணியால் இன்னும் இவ்வளோ பிரச்சனை வரப்போகுது தெரில, அவள் கொடுத்த ஒரு ஐடியாவால் இவ்வளோ பிரச்சனை உருவாகுது அப்படி சொல்லிட்டு எப்பவும் போல் பாட்டி டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாருங்க, கண்மணி பார்க்குறதுக்கு அந்த கான்ட்ராக்டர் வந்து வராரு. அவரை பார்த்துட்டு கண்மணி வந்து நீங்கள் அப்படின்னு சொல்லணும். என்ன மேடம், என்ன ஞாபகம் இல்லையா, நான் தானே அன்புக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தேன், நீங்கள் கூட அதில் சேர்ந்து பண்ணிங்களே, நிறைய வீட்டில் வந்து சமைச்செல்லாம் கொடுத்தீங்களே, ஞாபகம் இல்லையா அப்படின்னோடனே, ஓ நீங்களா சார், சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க. என்ன மேடம், நீங்களும் அன்பு சாரும் பிரிஞ்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம், ஏதோ குடும்ப தகராறுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டமே என்னோடனே, சார் அது வந்து பரவாயில்ல மேடம், அது உங்கள் பர்சனல் விஷயம், அதில் நான் தலையிட நான் விரும்பலை, ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மேடம் அப்படின்றாரு. என்ன ஆஃபர் சார் அப்படின்னோடனே, வேறு இல்லை ஒன்றும் இல்லை மேடம், ஆல்ரெடி வந்து இந்த ஆர்டர் நான் அன்பு சாருக்கு கொடுத்துருந்தேன், ஆனால் அவர் வந்து உங்களோட ஐடியா கேட்டு தான் அந்த வந்து ஆர்டரை வந்து நல்லபடி முடிச்சு கொடுத்தாரு எங்களுக்கு, இன்னும் வந்து 1 வருஷம் கான்ட்ராக்ட் நாங்கள் போட்டிருந்தோம், ஆனால் அந்த 1 வருஷத்துக்கும் வேறு மாதிரி நாங்கள் சமைச்சு கொடுக்கோன்னு சொல்கிறாங்க, அது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, அதனால் நீங்களே இந்த ஆர்டர் எடுத்து செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார் நான் எப்படி சார், நான் எந்த கம்யூனிட்டி கிச்சனும் வச்சில்லையே சார், நான் எப்படி பண்ண முடியும்னு. என்ன மேடம், நீங்கள் தானே எல்லாரையும் கூப்பிட்டு வந்தீங்க ஆளுங்களெல்லாம், இப்போ உங்களுக்கு தானே அவங்கள எல்லாரையும் தெரியும், அதனால் நீங்களே இதை எடுத்து நடத்துங்க, புதுசாக கம்யூனிட்டி கிச்சனை நீங்களே ஓப்பன் பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் மேடம் அப்படின்றாங்க. அதை கேட்டு கண்மணி யோசிக்கிறாங்க. அது வந்து சார் நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் சார் அப்படின்றாங்க. சரிங்க மேடம், யோசிச்சு நல்ல முடிவாக எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து கண்மணி சொன்னால் கேள்றி, மாப்பிள்ளைக்கு எதுவும் செய்ய வேணாடி அப்படின்றாங்க. இங்கே பாருமா, தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காது, மாப்பிள்ளைன்னு மறுபடியும் அந்த ஆள் மாப்பிள்ளை சொன்ன எனக்கு சமக்கோ ஒரு சொல்லிட்டேன், நம்மளுக்கும் அவளுக்கு அந்த ஆளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, புரியுதா இல்லையா அப்படின்னு ஒன்று கண்மணி அப்படியே மயக்க மாட்டேங்குது. என்னாச்சு கண்மணி அப்படி சொல்லிட்டு ஓடி போய் தண்ணி தெளித்து தூக்குறாங்க. என்னாச்சு கண்மணி உனக்கு அப்படி சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைம்மா, காலிலேருந்து ஒரு மயக்க மாறுது, கொமட்டுது அப்படி சொல்லிட்டு வாமிட்டும் பண்ணுறாங்க. என்னாச்சு இவளுக்கு ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இல்லைம்மா நான் வரமாட்டேன், நாள் ஏதாவது தள்ளி போச்சாடி, ஒரு மாதிரி இருக்கேடி அப்படி சொல்லிட்டு சித்தியும் கேட்குறாங்க. அது வந்து நாள் தான் தள்ளி போச்சு, ஆனால் நான் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டேன், எதுவும் இல்லைன்னு தான் வந்துச்சு, கோடெல்லாம் எதுவும் 2 கோடெலாம் வரல அப்படின்னோடனே, எதுக்கும் டாக்டரை போய் பார்க்கலாண்டி, வீக்காக வேற இருப்பேன், வா போகலாம் அப்படின்னோடனே முதல்ல கண்மணி மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பண்ணி டாக்டர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கண்மணியை. இங்கே டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கண்மணி வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கும் அவங்க தங்கச்சிக்கும். கண்மணி உனக்கு தெரியுதா, எல்லாத்தையும் கேட்டியா, எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சுடி, இவ்வளோ நேரம் என்ன ஆக போதோ ஏதாக போதோ உன் வாழ்க்கை, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை என்ன ஆக போதோ நினச்சி நாங்கள் ரொம்ப பயந்து இருந்துடி, இந்த நிமிஷம் எவ்வளோ பெரிய நல்ல செய்தி சொல்லியிருக்காங்க டாக்டர் அப்படின்னோடனே, உடனே டாக்டர் கிட்ட, டாக்டர் குழந்தைலாம் நல்லா இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்கேன் பார்த்து சொல்லலாம், இப்போ அவங்களுக்கு நல்லபடி தான் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிக்கு டாக்டர், எதனால் அவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து டெஸ்ட் எடுத்தாங்களாமே, அதில் ஏன் வரல அப்படின்னோடனே, ஒரு சிலது அப்படி தாங்க, நல்லா வளர்ச்சி அடைஞ்சால் தான் வரும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க 100% கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க சித்தி நிம்மதி அடைகிறாங்க.